நம்ம பேஜில் மார்க்கெட்டிங் பிளான் பற்றி நிறைய பேசியிருப்போம். உங்களோட ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் சொதப்பி இருந்தீங்கன்னா அதில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ இந்த வீடியோவில் நான் கற்றுக்கிட்ட லெசனை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Hi guys, this is day 64 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் நான் என்ன பண்ணேன்னா, கிளைண்ட் கிட்ட இருந்து கிரியேட்டிவ் வாங்கினேன், கிளைண்ட் கிட்ட இருந்து பட்ஜெட் கேட்டேன், கிளைண்ட் கிட்ட இருந்து டார்கெட் ஆடியன்ஸ் டீடைல்ஸ் கேட்டேன். அப்புறம் அதுக்கான ரிசல்ட்ஸ் நிறைய கிளிக் வந்துச்சு, ஆனால் ஒரு கன்வர்ஷனும் நடக்கல. ஏன்னா எல்லாமே கிளைண்ட் கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்கினேன், மார்க்கெட் ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய தப்பு பண்ணி இதுக்கான ப்ராப்பரான பாத்வே ஃபைண்ட் பண்ணேன். அதுல முக்கியமானது இந்த 3 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், as a டிஜிட்டல் மார்க்கெட்டரா நமக்கு இந்த கேம்பெயின் யாருக்கானதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். லைக் அவங்க எதுக்கு வாங்கணும், அவங்களோட பெயின் என்ன அப்படின்னு. செகண்ட், நம்ம ப்ராடக்ட்டோட ஃபீச்சர்ல ஃபோக்கஸ் பண்ணாம இதனால கஸ்டமர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ன்றதுல ஃபோக்கஸ் பண்ணணும். தேர்ட், ஒரு கேம்பெயின் சக்சஸ் ஆகணும்னா டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அப்பதான் மார்க்கெட்ல ஆக்சுவலா டிமாண்ட் எப்படி இருக்குன்னு டிராஃபிக் கேம்பெயின், அவேர்னஸ் கேம்பெயின் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணி தான் என்னோட மார்க்கெட்டிங் பிளான் ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த எக்ஸல்ல மார்க்கெட்டிங் பிளான் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 ஸ்டெப்ஸ் இல்லாம வேற என்னென்னலாம் பண்ணுவேன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல மார்க்கெட்டிங் பிளான் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.